10ஆம் தேதியன்று 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று 11ஆம் தேதி 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் தேதியன்று 6 மாவட்டங்களிலும் 11ஆம் தேதியன்று 11 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் தேதியன்று 6 மாவட்டங்களிலும் 11ஆம் தேதியன்று 11 மாவட்டங்களிலும் 12ஆம் தேதியன்று 3 மாவட்டங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் 10ஆம் தேதியன்று ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று 11ஆம் தேதி 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். 10ஆம் தேதியன்று 6 மாவட்டங்களுக்கும் 11ஆம் தேதியன்று 11 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம் மாணிக்கம். வங்கக்கடல்ல இன்றைய தினம் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடைந்து மேலும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய 11ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல்ல இலங்கை மற்றும் தமிழ்நாட்டினுடைய கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பாக இருக்கிறது. இதன் காரணமாக இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நகர்வு தமிழகத்தை நோக்கி இருப்பதன் காரணமாக தமிழகத்துல மீண்டும் கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நமக்கு நேற்று கொடுக்கப்பட்ட முன்னறிவிப்புல 11ஆம் தேதியிலிருந்து தான் தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழை தொடங்கும் என சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது 10ஆம் தேதியில் இருந்தே தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் 11ஆம் தேதி கடலோர தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்லயும், உள் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்லயும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு வலுப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் 11ஆம் தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய வட கடலோர மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், புதுவை, காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதியும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும், புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழை என்ற அளவுல மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதியிலிருந்து நமக்கு கனமழை முதல் மிக கனமழை என்ற அளவுல மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. புதுவை பகுதிகளிலும் 12ஆம் தேதி மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக கனமழை என குறிப்பிடும் பொழுது அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் வரையிலும் ஏதேனும் ஓரிரு இடங்கள்ல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அது பொருள். அதே நேரங்களில் 12ஆம் தேதி காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும், காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 13ஆம் தேதியும் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அந்த 13ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு என்பது கனமழை முதல் மிக கனமழை என்ற அளவிலிருந்து வலு குறைந்து கனமழை என்ற அளவில் 13ஆம் தேதி நீடிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 10ஆம் தேதி 11ஆம் தேதியும் நமக்கு கனமழையாக தொடங்கும் மழை 12ஆம் தேதி மிக கனமழை என்று தீவிரமடைந்து அதன் பிறகு 13ஆம் தேதி மீண்டும் கனமழை என்ற அளவில் அதோடைய வலு குறையும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து கரையை நோக்கி நகரக்கூடிய நேரங்களில் நமக்கு மழை படிப்படியாக தீவிரம் அடைந்து 12ஆம் தேதி மிக கனமழை என்ற அளவுக்கு அதனுடைய தீவிரம் எட்டும். அதற்கு பிறகு படிப்படியாக மழையினுடைய தீவிரம் குறையும் என்பது தற்பொழுதைய வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு. ஆனால் அதற்கு பின்னர் மீண்டும் வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12ஆம் தேதிக்கு பிறகு உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதனால அதனுடைய பின்பகுதிகளில் நமக்கு மீண்டும் மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தற்பொழுது தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நகர்வுகளை கண்காணித்து வருவதால அதனுடைய நகர்வுக்கு ஏற்ப வானிலையுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடும் என்பதனால கண்காணித்து வருவதாக சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் ஏதும் வரக்கூடிய 7 நாட்களுக்கு இல்லை. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படவும், நகரினுடைய அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் எனவும், அதிகாலை வேளையில லேசான பனிமூட்டங்கள் காணப்படும் என்பதும் வானிலை ஆய்வு மையத்துடைய சென்னைக்கான முன்னறிவிப்பு. அதே நேரங்களில் நமக்கு 12ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது.
காற்றினுடைய போக்கில் மாற்றங்கள் இருக்கும் பட்சத்துல சென்னையினுடைய தென்பகுதிகளில், சென்னையுடைய புறநகர் தென்பகுதிகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதனால சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதனால் தொடர்ந்து அந்த மழையுடைய வாய்ப்புகள் மேல் நகர்ந்து சென்னைக்கும் இருக்கிறதா என்பதை தொடர்ந்து ரேடார் மூலமாக ஆய்வு நடத்தக்கூடிய பணிகளும் தொடங்கும் என்பதை வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல சென்னைக்கு கனமழை இல்லை. தமிழ்நாட்டில் 10ஆம் தேதியிலிருந்தே கனமழை தொடங்குகிறது. 11ஆம் தேதி மழை படிப்படியாக வலுவடைந்து 12ஆம் தேதி மிக கனமழை என்ற அளவில் வலுவடையும். 13ஆம் தேதி தீவிர மழையாக இருக்கக்கூடிய மிக கனமழை என்ற அளவில் இருந்து வலு குறைந்து கனமழை என்ற அளவில் மழை தொடரும் என்பதும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்பாக இருக்கிறது.